அக்கா உள்ள வா. கூப்பிட்டாளா உன்னை மேல நலங்கு வைக்கிறதுக்கு? கூப்பிடலையே. கூப்பிடல பாத்தியா? அவ மனசுல எது வச்சுன்னு இருக்கிறாடி, அதனால நீ உன்ட்ட பேசுறது கிடையாது. தெரியலக்கா என்னன்னு. என்ன கூப்பிட்டா வீட்டுக்கு வந்து இப்ப கூப்பிட்டு போனா, வாக்கா பையனுக்கு வைக்கணும்க்கா அப்படின்னு சொல்லிட்டு. கீழே பிடி தம்பி, மேல் வீட்டுக்குமா? ஏத்துங்க லிப்ட்ல உள்ள போவாதுன்னு நினைக்கிறேன். அவ மேல போய் பாக்குறேன், இதுல எல்லாம் வைக்கிறா, ஸ்வீட்டு எல்லாம் வச்சுக்கிறா, காத்திக்கத்துலயா இதை வச்சுக்கிறா, வாழைப்பழம். இது வெத்தலையே கிடையாதுடியே. வீட்டுல மணி பிளான் செடி இருக்குதுல்ல, அப்படியா? அதுல இருந்து நிறைய ரெண்டு பிச்சை எடுத்து வச்சுக்கிறா. எவ எடுத்து வாயில போட போறாளா கேட்டா சொல்றா, இதெல்லாம் யார் போட போறா, சும்மா வைக்கிறா, எப்படியோ தூக்கி தான் போடுவான், காஞ்சி தானே போகுதுன்னு. சரியா நக்கல் காதுக்கலாம். இதுங்கெல்லாம் எடுத்துட்டு போகுதுங்க, வீட்டுல கிளவி இருக்கும், எடுத்து போட்டு மெல்ல போதுங்க. அப்புறம் 1.5 மணி தான் தலையில. உண்மையிலக்கா இப்போ கொஞ்ச நாள் முன்னாடி பந்தக்கால் நட்டு வச்சாங்கல்ல, பூமியில நட்டு வைக்கணும், அதுதான் கரெக்ட் அப்படின்னு அவங்க சொந்தக்காரங்க யாரோ ஒருத்தவங்க சொன்னாங்க. எனக்கும் அதான் சரின்னு எனக்கு பட்டுச்சு. நான் வந்து அவங்க சொந்தக்காரங்களும் சப்போர்ட் பண்ணி பேசிட்டேனா. பாத்தியா, நீ இப்படி பேசினால தாண்டி அவளுக்கு அப்படி ஆயிட்டு இருக்குது. என்னடி ஒரே பொருளா எடுத்துன்னு போயினுக்கிறானுங்க. நான் எவ்வளவு பொருளா ஏத்துவானுங்க. தம்பி எங்க இருந்து பாத்துன்னு வரீங்க இந்த பொருள்? ஃபர்னிச்சர் ஸ்ட்ரீட்ல இருந்து வருது. நல்லா சேல்ஸ் ஆகுது போலடி அங்க. இப்போ நம்ம ஏரியால இங்க இருக்குதுங்க, ஏதாவது வீட்டுல ஃபங்க்ஷன் இருக்குன்னா அங்கதான் போய் வாங்குதுங்க. அப்படியா? எங்க இருக்கு கடை? டீடைல்ஸ் சொல்லு. ஏப்பா உங்க கடையை பத்தி கொஞ்சம் டீடைல்ஸ் சொல்ல ப்ரோ. ஸ்வீட் வைஸ் சொல்லுங்க ப்ரோ. ஹலோ மக்களே, நம்ம இந்த டைம் மணலி ஃபர்னிச்சர் ஸ்ட்ரீட் வந்தப்போ கலெக்ஷன்ஸ் பாத்தீங்கன்னா ஏகப்பட்டதை பார்க்க முடிஞ்சது. எனக்கு ரொம்ப ஸ்பெஷலா இருந்தது இந்த சோஃபா கம் பெட் தான். ரொம்பவே சூப்பரா இருக்கு இந்த சோஃபா. அண்ட் இதை நீங்க பெட்டாவும் மாத்திக்க முடியும். இதுலயே இன்னொரு வெரைட்டியும் நான் பார்த்திருந்தேன். சோஃபாஸ் 4000ல இருந்து பிரீமியம் வரைக்கும் உங்ககிட்ட அவைலபிளா இருக்கு. உங்ககிட்ட ஒரு சீக்ரெட் சொல்றேன், இந்த ஷாப்ல கிட்டத்தட்ட 5000க்கு மேல ஃபர்னிச்சர்ஸ் வச்சிருக்காங்க. எப்பவுமே ஸ்பெஷலான இந்த கார்ட்டை பத்தி சொல்லிட்டே போகலாம். சோ நிறைய பேருக்கு இந்த கார்ட் பத்தி தெரிஞ்சிருக்கும். இதுல ஏகப்பட்ட ஃபீச்சர்ஸ் ஒரே ஒரு கார்ட்லயே கொடுத்திருக்காங்க. அண்ட் ஸ்பெஷலா 210 ப்ராடக்ட் இருக்கிற இந்த மேரேஜ் காம்போ உங்களுக்கு ரொம்பவே அஃபோர்டபிளான பிரைஸ்ல கிடைக்குது. நம்ம வீட்டை அலங்கரிக்கக்கூடிய பொருட்கள் நிறைய இந்த டைம் நான் பார்த்தேன். உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் எவ்வளவு அழகா இருக்குன்னு. கேர்ள்ஸ்க்கு ரொம்ப ஃபேவரட்டான ட்ரெஸ்ஸிங் டேபிள் இந்த டைம் கலெக்ஷன்ஸ் நிறைய இருந்தது. ஃபர்னிச்சர் மட்டும் இல்லாம இவங்ககிட்ட டிவி, ஃப்ரிட்ஜ், வாஷிங் மிஷின் எல்லா ப்ராடக்ட்டுமே இருக்கு. கட்டிலோட கலெக்ஷன்ஸும் இந்த டைம் நிறையவே நான் பார்த்தேன். வெளியே நீங்க லாக்ஸ்ல வாங்குற லக்ஸரி சோஃபாஸ் எல்லாமே இவங்ககிட்ட ரொம்ப அஃபோர்டபிளான பிரைஸ்ல கிடைக்குது. முக்கியமா இவங்க ஓனா மேனுஃபேக்சரிங் பண்றதுனால தான் இவங்களால இவ்வளவு கம்மியா கொடுக்க முடியும். நீங்களே செக் பண்ணி பார்த்துக்கோங்க. 10,000 பிளஸ் கூகுள் ரிவ்யூஸ் and 4.6 ரேட்டிங்ஸ் கொடுத்திருக்காங்க. சோ இந்த அளவுக்கு வர்த் உள்ள ஒரு ஷாப்பை ஃபைண்ட் பண்ணதுல நான் ரொம்ப ப்ரௌடா ஃபீல் பண்றேன். இன்னும் ட்ரெண்டிங் கலெக்ஷன்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கணும்னா இவங்களுடைய அஃபிஷியல் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நீ அப்படியே பார்த்து அழுத்தினா எனக்கு அந்த வடி போயிடுமா? வீடியோல அவங்க சொல்லுவாங்க 1000 சொல்லுவாங்க வியூஸ் போகிறதுக்கு, லைக் போறதுக்கு, ஷேர் பண்றதுக்கு. இல்ல அவங்க சொன்னாங்கடா, அதான் சொல்றேன். இவர் அப்படியே பார்த்து கரெக்டா அழுத்திட்டாரா, அப்படியே நாங்க ஏங்க அப்படின்னு இந்த காலையை அழுத்தி விடுறீங்களா? கொடு. தேங்க்ஸ்ப்பா. எனக்கு இப்போ அழணும் போல இருக்கு. அழுவு. ஏங்க என்னை இப்படி நல்லா பார்த்துக்கிறீங்க? ஏன் நல்லா பார்த்துக்கலாம் அழுவலாம், நல்லா பார்த்துக்கிறதுக்கு எதுக்கு அழுவுற? இப்படி ஒரு புருஷன் கிடைக்கிறதுக்கு நான் ரொம்ப கொடுக்காம வைக்கணும். எனக்கு இப்ப திட்டணும் போல இருக்கு. திட்டு என்ன திட்டு? நீ ஒரு புறம்போக்கு தானே, நீ ஒரு புறம்போக்கு தான் எனக்கு தெரியும். ஏன் அப்படின்னா நீ ஒரு புறம்போக்கு, அக்மார் புறம்போக்கு. நீ ஒரு பரதேசி, நீ ஒரு பன்னி, எரும மாடு, நீ ஒரு சனிய. இவ்வளவு கேவலமா திட்டிட்டு இருக்க, கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாம இன்னும் சிரிச்சுக்கிட்டே இருக்க, பல்ல காட்டிக்கிட்டு. எனக்கு இப்ப டான்ஸ் ஆடணும். ஆடு. பாட்டு போடவா? கல்பனா எழுந்துரு. எவ்வளவு நேரம் தூங்குவ? அம்மா சமைக்கணும்னு சொன்னாங்கல்ல நேற்று, சீக்கிரமா போனோன்னு. காயெல்லாம் வெட்டுறதுக்கு கூப்பிடுறாங்க, எழுந்து வா. பீரியட்ஸ் எனக்கு பயம் இருக்கட்டும். சல்யூட் எல்லாம் வைக்க முடியாது, நான் குளிக்க போறேன். நீ குளி, டவல்லாம் எடுத்துட்டு வந்து தரேன். சீக்கிரம் எடுத்துட்டு வா துண்டை. ஏன் நிக்கிறீங்க? உட்காருங்க. என்னம்மா? எனக்கு சாக்லேட் சாப்பிடும் போல இருக்குப்பா, வாங்கி தரீங்களா? அழகு புருஷா, கால்லாம் ரொம்ப வலிக்குதுங்க. கொடு. உனக்கு காலை அழுத்தி விடுறதுதான் எனக்கு அவ்வளோ பிடிக்கும் தெரியுமா? அதுவும் இப்போ ரீசெண்டாக ரீல்ஸ்லலாம் பார்த்தேன், நம்ம ஒய்ஃப்க்கு வந்து பீரியட் டைமில் வந்து எந்த இடத்துல அவங்களுக்கு வந்து ப்ரெஷர் கொடுத்து நம்ம வந்து அழுத்தி விடுறோமோ அது வந்து அவங்களுக்கு வந்து ஸ்ட்ரெஸ் எல்லாம் குறைக்குமா. அது நிறைய பார்த்து. டான்ஸ் ஆடலாம் வா. பூபு டூடு டான்ஸா? அட்டா 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 அட்டா. எப்பா எப்பா என்ன உட்காந்துட்டு இருக்க? எழுந்து வந்து ஆடு என் கூட. நானுமா? வரேன். நான் ஆடுற மாதிரி ஆடு. எப்பா 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 எப்பா
அட்ட 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 எப்ப ஏய் சும்மா ஆடினே இருக்காத. ஏங்க இவ்வளோ நல்லவனா இருக்கீங்க, நான் இப்படி பண்றேன் ஆனாலும் என்னை இப்படி பாத்துக்கிறீங்களே, ஏன் இப்படி இருக்கீங்க நீங்க? வந்து சின்ன வயசுல இருந்தே அதெல்லாம் வந்து மைண்ட்ல இருக்கும். நான் கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணு வந்து எல்லா டைமும் நல்லா பாத்துக்கணும். சரி எழுந்து வா. ஏய் பீரியட் என்ன இப்போ, எழுந்து வா. ஐயோ ஏங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சுன்னா மறக்காம லைக் கமெண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி டைம்ல உங்க லைஃப் பார்ட்னரை நல்லாவே பாத்துக்கோங்க. உங்க ஹஸ்பண்ட் கப்புள்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. ட்ரெஸ் மேக்கப்லாம் கொஞ்சம் அதிகமா இருக்கும் எனக்கு. ஐயோ இல்ல எங்க அம்மா கொஞ்சம் எப்பவுமே என்ன அழகா காட்டணும்னு நினைப்பாங்க. அழகா இருக்கீங்க, தேவதை மாதிரி இருக்கீங்க. நீங்களும் அழகா இருக்கீங்க. எப்படி இதே கலர்ல போட்டு வந்தீங்க ஷர்ட்? இது கூட தெரிஞ்சுக்கலாம் எப்படிங்க? பார்த்தீங்களா, இப்போவே எஃபர்ட் எடுக்க ஆரம்பிச்சிட்டீங்க. எங்க இந்த சினிமா படத்துலாம் வர மாதிரி இல்ல, நான் கொஞ்சம் எப்பவுமே ஸ்லோவா தான் பேசுவேன், போக போக அப்புறம் பஜாரியா கத்துவேன். வேற யார் ஃபோட்டோனா காட்டி இவனை தான் லவ் பண்றேன், கீழே வந்து என்ன பிடிக்கலன்னு சொல்லிடுங்க அப்படின்னு சொல்ல மாட்டீங்களா? ஐயோ அப்படிலாம் இல்லைங்க. ஆனா நானுமே இதை கேட்கணும்னு நினைச்சேன். உங்களுக்கு ஏதாவது லவ் எக்ஸ் அந்த மாதிரி ஏதாவது இருக்கா? எக்ஸ் இல்லாம யாருங்க இருக்கிற இந்த உலகத்துல? சின்ன வயசுல இருந்து ஏல இருந்து செட் வரைக்கும் எல்லாரும் படிச்சிருப்போம். ஆனா அதிகமா நம்ம யூஸ் பண்ற ஒரே ஒரு லெட்டர் எக்ஸ் மட்டும்தான். ஸ்கூல் டைம்ல ஒரு லவ் பண்ணேன், அப்புறம் தான் தெரிஞ்சது நான் ஸ்கூல்ல வாங்கின மாங்காவை மட்டும் தின்றதுக்கு தான் எப்படி சுத்துச்சு அப்படின்னு. ஓ காலேஜ்ல ஒரு பொண்ணு லவ் பண்ணிட்டு இருந்தேன், பட் நான் மட்டும் லவ் பண்ணிட்டு இருந்தேன். அவங்க இன்னும் என் கூட சேர்த்து இன்னும் ஒரு 3 பேர் லவ். பாக்குறாருடி அம்மா கிட்ட சொல்லிட்டே இருக்கேன். சித்தி சனி எவ்வளவு பூ வச்சிருக்கு பாரு தலையில. பாப்பல தம்பி பொண்ணுகிட்ட ஏதாவது பேசட்டா தனியா பேசிட்டு வந்துருப்பா. பேசுறது கூப்பிடுறது ரொம்ப வெக்கப்படுவீங்களோ? இல்ல அப்படிலாம் ஒன்றும் இல்லை. உண்மையா உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கா? ஆமாங்க, தேவதை மாதிரி இருக்கீங்க. உங்களை பிடிக்காம போகுமா? என்ன பிடிச்சிருக்கா உங்களுக்கு? பிடிச்சிருக்கு, நான் போட்டோலயே சொல்லிட்டேன்ப்பா. ஆக்சுவலி இது எப்படி சொல்றது தெரியல, கொஞ்சம் ஸ்மோக் பண்ணுவேன் அண்ட் ரொம்ப ரேரா ட்ரிங்க் பண்ணுவேன். உங்களுக்கு பிடிக்கலன்னா அதை நான் விட்டுடுறேன். இல்ல அதெல்லாம் எனக்கு பிரச்சனை இல்லை. நீங்க எப்படி இருக்கீங்களோ அப்படியே இருங்க, நல்லா பாத்துக்கிட்டா போதும். கண்டிப்பா நல்லா பார்த்து பண்ணிட்டு இருந்தாங்க. ஓப்பனா சொல்றீங்க. நம்ம ஃபியூச்சர்ல எதுவுமே பாதிக்கப்படக்கூடாது, எந்த சண்டையும் வரக்கூடாது. எனக்கும் இருந்திருக்கு. ஸ்கூல் படிக்கிறப்போ ஒரு லவ் பண்ணேன். ஓகே. ஒரு காலேஜ் படிக்கிறப்போ யுகேந்திரன் ஒரு பையன், ரொம்ப நல்ல பையன் தான், பட் ரொம்ப நல்லவனாவே இருந்தான். அதனால எனக்கு சுத்தமா பிடிக்கல. அப்புறம் ஆஃபீஸ்ல 2 பேர். 2 பேரியா? ஒரே டைம்ல இல்ல, பிரேக்கப் ஆச்சு. நமக்கு நல்ல லவ் கிடைக்கிற வரைக்கும் நம்ம சுத்தி சுத்தி தேடணும்ல. அவ்வளவுதான், முடிஞ்சதுல 4 தானே இருக்கும் மேக்சிமம். மூவில கூட பார்த்துருக்கேன். அண்டா இல்ல, இப்பதான் ஃபர்ஸ்ட் ஹாஃப் முடிஞ்சிருக்கு. ஃபர்ஸ்ட் ஹாஃபா? அப்ப செகண்ட் ஹாஃப்ல மொத்தம் எனக்கு 13 எக்ஸ். ஐயோ ஓடி குந்தாணி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா மறக்காம லைக் கமெண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நியூ கப்புள் ஓல்டு கப்புள் எல்லாருக்கும் வீடியோ ஷேர் பண்ணுங்க.